Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல மல்டி பர்பஸ் தக்காளி தொக்கு பண்ண போறோம். தக்காளி சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ் கூட நீங்க போட்டு சாப்பிடலாம். இந்த தக்காளி மல்டி பர்பஸ் தொக்கு நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு சட்னி செய்யணும்னு அவசியமே இல்லை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 கிலோ தக்காளிக்கு 20 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 25 கூட நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து தோலெலாம் வெடி போட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஆற வச்சுருங்க. தக்காளியோடைய தோலெல்லாம் உரிச்சிடுங்க. எல்லா தக்காளியோட தோல் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா தக்காளியும் காஞ்ச மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். எல்லா தக்காளியும் காஞ்ச மிளகாய் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ ஒரு வானலில் 200 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். 3 பெரிய பூண்டை உரித்து வச்சுருக்கேன். கூடவே அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு இன்னும் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. மூடி போடாமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மேலே தெளிக்கும் கொதிக்கும் போது, அதனால் மூடி போட்டே வைங்க. 2 கிலோ தக்காளி எனக்கு ரெடியாக 20 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விடுங்க. நல்லா கெட்டியாகிடும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வினிகரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வினிகர் இல்லைன்னா நீங்கள் தக்காளி அரைக்கும் போதே கொஞ்சமாக புளி கொஞ்சம் போட்டு அரைச்சிடுங்க. தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும் போது அந்த ஸ்பூன் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom Starsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.